அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கோட கிளிப்பிங்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்க கரஸ்பாண்டன்ட்டுக்கு டீடைல்டா ஒரு மெயில் போடுறேன் சார். நானும் அவர்கிட்ட பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சுஷீலாங்கிற லேடி தான் சார் பேப்பரில் மாதவி பற்றின இந்த நியூஸை வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மாதவி மேலே ஏதோ பர்சனலாக வெஞ்சன்ஸ் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாதவியை மறுபடியும் காலேஜ் சேர்த்துக்கிட்டா கோர்ட் வரைக்கும் போவேன்னு மிரட்டிட்டு வர போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான்சி தான் அவங்கள தூண்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். மெஜாரிட்டி ஒப்பீனியனுக்கு தான் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஒரு தனிப்பட்ட லேடிக்கு பயந்து நாம் வளைஞ்சு கொடுக்க முடியாது. ஜான்சியை நான் வான் பண்ணுறேன், யூ ஜஸ்ட் இக்னோர் சார். அப்படியே லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நாம் பார்த்துக்கலாம். ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். என்ன? இங்கே பக்கத்தில் தானே என்னுடைய ஆபீஸ். ஆபீஸ் வாசல்லே தான் இறங்கணுமா? ஏன் நடந்து போக மாட்டியா? இதுக்கு முன்னால யார் கொண்டு வந்து ஒன்று விட்டாங்க? கிளம்பு. ரோட்ல நின்று ஒப்பாரி வைக்காத. நான் வேணா நடந்து போறேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போங்க. உன் ஆபீஸ்க்கு வரணுமா? எதுக்கு? உங்களோட நான் பைக்கில் வரேன் என்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் உங்க ஆபீஸ்ல உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேற வேலையே இல்லையா? இவர் தான் என் புருஷன் எக்ஸிபிஷன் வைக்கிறதும் அவங்க வேடிக்கை பார்க்கறதும் தான் வேலையா? நினைச்சேன் உன்னை பைக்ல கூட்டிட்டு கிளம்பும் போதே நான் நினைச்சேன் என்னை இப்படி முட்டாளாக்குவேன். ராத்திரி ஏதோ கோவத்துல சொன்ன, இப்ப மனசு மாறிட்டேன்னு கனவுலையும் நினைச்சிடாத. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன், நீ எங்க அம்மா அப்பாவுக்கு தான் மருமக, அவ்வளவுதான். புருஷங்கிற உரிமையை என்கிட்ட எதிர்பார்க்காத. அம்மா அப்பா மனசு வருத்தப்படக்கூடாது, அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை இப்ப இங்க பைக்ல அழைச்சிட்டு வந்த. நாளையில இருந்து இதுவும் செய்ய மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரவி. நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு ஒரு புது வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சிருக்க. கங்க்ராட்ஸ். உன் வாழ்த்துக்கு என்னால தேங்க்ஸ் சொல்ல முடியாது. பொட்டு வச்சு மாலை போட்டுட்டா பலியாடு சந்தோஷப்பட முடியுமா என்ன? நீ ஏன் இப்படி நினைக்கிற? நீ நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. உன் வைஃப் எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்கா. அவங்களையும் கூப்பிட்டு வரல. அவளை எப்படி இங்க கூட்டிட்டு வர முடியும்? இப்படி கேக்குறதுக்கு உனக்கு அசிங்கமா தெரியல? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் உன் வைஃபை கூட்டிட்டு போக மாட்டியா? அதே மாதிரி இங்க கூட்டிட்டு வரதுல உனக்கு என்ன கஷ்டம்? மனசுல திருட்டுத்தனம் இருக்கிறவங்க தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மறைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நாம அப்படி இல்லையே. நீ உன் வைஃபோட சகஜமா இங்க வந்து போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீயும் அப்படிதானே நினைக்கணும். இதுல ஏன் உனக்கு குழப்பம் வருது? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். கீர்த்தனாவுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்காக விட்டுட்டு வந்துருவியா? அவங்களுக்கு புரிய வச்சு கூட்டிட்டு வா. இல்லைன்னா புரியற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதை விட்டுட்டு நீ திரும்பவும் இங்க தனியா வந்துட்டு போலான்னு நினைக்காத. எப்பவும் போல நான் வந்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு புரியலையா ரவி? நம்மள சுத்தி இருக்கிற யாருக்குமே நம்ம உறவை பிடிக்கல.
உன் அம்மா அப்பா அம்மு அக்கம் பக்கத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாருமே நம்மள பத்தி தப்பா தான் நினைக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி நாம இந்த உறவை கண்டினியூ பண்ணா அவங்க நினைச்சதா சரிங்கிற மாதிரி ஆயிடும். இந்த நட்புக்கும் அக்கறைக்கும் எந்த அர்த்தமும் இருக்காது. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் திரும்ப சொல்றேன். இந்த நட்பால மத்தவங்களுக்கு நம்ம மேல கோவமும் வெறுப்பும் தான் வருது. அட்லீஸ்ட் நாமளாவது சந்தோஷமா நிம்மதியா இருக்கோமா? அதுவும் இல்ல. நம்ம வாழ்க்கை நம்ம வேலைன்னு பார்த்துட்டு போக முடியாம இந்த பிரச்சனை நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தானே இருக்கு. சாகுற வரைக்கும் நம்மள எல்லாரும் கேவலமா பார்த்துட்டு இருக்கிறதும் அவங்க கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரவி.